இந்திய ஜனநாயக கட்சியின் 4வது மாநில மாநாடு கடலென திரள்வீர் கடலூர் February 8 வேப்பூர் பாசார் கடலூர். வளைகுடா கூட்டமைப்பு நாடுகளுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்த பேச்சை தொடங்குவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் முன்னிலையில் கையெழுத்தாகியுள்ளன. GCC எனப்படும் வளைகுடா கூட்டமைப்பு நாடுகளின் கவுன்சிலானது 1981ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. அதில் சவுதி அரேபியா, UAE, கத்தார், குவைத், ஓமன், பஹ்ரைன் ஆகிய நாடுகள் அங்கம் வகிக்கின்றன. கச்சா எண்ணெய், இயற்கை எரிவாயு ஆகியவற்றை சவுதி அரேபியா, கத்தார் ஆகிய நாடுகளிலிருந்து இந்தியா இறக்குமதி செய்கிறது. முத்து, ரத்தின கற்கள், உலோகங்கள், கவரிங் நகைகள், மின் இயந்திரங்கள், இரும்பு மற்றும் எஃகு ரசாயனங்கள் ஆகியவற்றை அந்த நாடுகளுக்கு இந்தியா ஏற்றுமதி செய்கிறது. சென்ற நிதியாண்டில் வளைகுடா கூட்டமைப்பு நாடுகளுக்கு 5.19 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்களை இந்தியா ஏற்றுமதி செய்துள்ளது. மேலும் 11.07 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்களை இந்தியா இறக்குமதி செய்துள்ளது. இந்தியாவுக்கும் GCC அமைப்புக்கும் இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் குறித்து 2006, 2008 ஆகிய ஆண்டுகளில் இருகட்ட பேச்சுவார்த்தை நடந்தது. அதன் பிறகு அனைத்து வகையான பொருளாதார அமைப்புகள் மற்றும் நாடுகளுடனான பேச்சுகளை GCC நிறுத்தி வைத்தது. இதனால் 3வது சுற்று பேச்சு நடத்தப்படவில்லை. இப்போது இந்தியாவுடன் மீண்டும் பேச்சுவார்த்தை தொடங்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து பியூஷ் கோயல் கூறுகையில், GCC நாடுகளில் 1 கோடிக்கும் அதிகமான இந்தியர்கள் தங்கி பணியாற்றி வருகின்றனர். GCC அமைப்புக்கும் இந்தியாவுக்கும் இடையேயான பரஸ்பர வர்த்தகத்தை அதிகரிப்பதற்கு தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் மிகவும் பயனளிக்கும் என்று கூறினார்.